நான்லாம் உண்மையிலே இன்னொருத்திய இந்த அளவுக்கு பிரமாதமாக கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க மாதிரி ஸ்டாண்டர்டான பாடல்கள் எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பொழுதுமே கதை வழியாகவும் சரி, கவிதை வழியாகவும் சரி, பாடல் வழியாகவும் சரி, அந்த நல்ல ஆன்மா உள்ள படைப்புகளை எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. 2 லெஜெண்டுகளுக்கு இடையில இருக்கும். கதைங்கிற ஒரு லெஜெண்டும், இசைங்கிற ஒரு லெஜெண்டுக்கு இடையில நம்ம இருக்கோம். இந்த 2 லெஜெண்டும் சேர்ந்து நம்ம தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த நல்ல பாடல்கள்லாம் எல்லோருமே ஒரு நேரத்தை தேடும். அப்போ நல்ல பாடல்கள் கொடுக்குற பாடலாசிரியர்களும் இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாறவே மாறாது. திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாத்தோட மனசுலயும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிய சாங்னாவே சிறை மூவில வந்த நீலோத்தி சாங் தான். எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கு. ஆனா இந்த பாட்டோட வரிகள் யாரோட கையிலேருந்து வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட்டாவே வந்திருக்காங்க. ரைட்டர் சாரதி சாரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், பொதுவா நீங்க சொன்ன மாரி ரைட்டர்ஸ்லாம் அதிகமா வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு ரைட்டர்ஸ தாண்டி தமிழ் சினிமால கதைகளோ, இல்ல தமிழ் வார்த்தைகளோ, அ எல்லா இடத்துலயும் அடிக்கடி பயன்படுத்திய ஒரு விஷயங்கள் கம்மியான மாரி இருக்கு. இதுக்கு புத்தகங்களோ, இல்ல கவிதைகளோ, இல்ல நம்ம முன்னாடி எழுதின வரிகளையோ படிக்காத காரணங்களாம, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நான் எழுதியே ஆகணும். அந்த தகுந்த மாரி நான் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும் தான் அப்படி வரிகள குடுக்குறாங்களா? இல்ல நான் முன்னாடி சொன்ன மாரி புத்தகங்கள படிக்காம எழுதுறாங்களா சார்? இல்லை, அதுதான் ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் அந்தந்த பாடல்கள் எழுதும்போது அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். எந்த எந்த பாடலாக இருந்தாலும் நல்ல பாடல்கள் வேணும்னா நிச்சயமாக வாசிக்கணும். வாசிப்பு அனுபவம் இருந்தால் தான் நமக்கு நிறைய வார்த்தைகளுடைய புழங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் வாழ்வியல் அனுபவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நிலத்துலேருந்து வர்றீங்க, எந்த களத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணப்பட்டுருக்கீங்க, அது எல்லாமே ஒரு பாடல் எழுதும்போது நமக்கு ஒரு அனுபவமாக வாய்க்கும். ஒரு 20 வயசு பையன் நீங்கள் பாடலாசிரியர் ஆகிறாருன்னா அவர்கிட்ட அதிகபட்சம் ஒரு 100 சொற்கள் தான் இருக்கும். அதை தாண்டி பெரிய வாழ்வியல் அனுபவம் இருக்காது. ஒரு 40 வயசு ஒரு மனிதர் எழுதுறாருன்னா, அவர்கிட்ட வாழ்வியலும் இருக்கும். ஒரு 2,00,000 வார்த்தைகள் அவர்ட்ட இருக்கும். அப்போது ஏன்னா நம்ம நினைக்கிறது கொஞ்சம் ஈஸியா உங்கள்ட்ட இது கிடைக்கும். அதுக்காக 20 வயது இளைஞர் எழுதக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க சொல்றீங்க இல்லையா, சில வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது. அல்லது அதாவது நீங்க சுத்தி வளைச்சு கேட்க வர்றது தான் நான் நினைக்கிறது, ஸ்டாண்டர்டான பாட்டு கிடைக்க மாட்டேங்குதே ஆமா அப்படின்னு சார். தான் நீங்க நினைக்கிறீங்க. அத நீங்க அப்பயிலேருந்து அத சுத்தி சுத்தி தான் வரீங்க. கிடைக்குது. நம்ம தமிழ் சினிமாவுல இருக்க மாரி ஸ்டாண்டர்டான பாடல்கள் எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ கண்ணதாசன் ஐயா, புலமைப்பித்தன் ஐயா, வாலி ஐயா, மேத்தா, முத்துலிங்கம், காமு ஷெரீப், இன்னும் எத்தனையோ பேர். இவங்களுக்கெல்லாம் முன்னோடி பார்த்தீங்கன்னா, வள்ளுவரையும் வள்ளலாரையும் தான் சொல்லுவேன். அவரு வரிகளா சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளுவர். வள்ளலார் பாடல் வடிவமா கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள ஓரளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். அது எங்கேயாவது தெரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கூட சமீபத்தில ஒரு பாடல் வந்திருக்கு. அ "ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும்ன்னு." இப்ப அதனுடைய வேறு தேடி பார்த்தீங்கன்னா, அ "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும்ங்கிற" வள்ளலாருடைய அந்த வரி தான். இப்ப அவர் வாசிச்சதோடைய இதை எழுதிய கவிஞர், அதை வாசிச்சதோடைய தெறிப்பு தான் எத்தனையோ வருடம் கழிச்சு, அவருக்கு இந்த பாடல்ல அது வெளிப்பட்டிருக்கு. அத நம்ம காப்பின்னு சொல்ல முடியாது. அந்த கருத்தியல் வேறொரு காலகட்டத்தில வேறொருத்தர் மூலமா தன்னை வெளிப்படுத்திக்குது. அது தேவையும் படுது. இப்போ எல்லா காலகட்டத்திலயும் "டேய் கீழ சாப்பாடு பார்த்து சாப்பிடு, பெரியவங்கள்ட்ட மரியாதையா பேசு, நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போ" அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சொல்லிட்டோமேன்னு இன்னைக்கு நம்ம சொல்லாம இருக்கோமா இல்லையா? அந்த கருத்து நம்ம தேவைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு. அந்த மாரி தான் சில விஷயங்கள் இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அதனால நிச்சயமா நல்ல கவிஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல படைப்பாளர் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்முடைய தமிழ் ஆடியன்ஸ் எப்பொழுதுமே கதை வழியாகவும் சரி, கவிதை வழியாகவும் சரி, பாடல் வழியாகவும் சரி, அந்த நல்ல ஆன்மா உள்ள படைப்புகள எடுத்து கையில வச்சுக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனா தூக்கி கொண்டாடுவாங்க. நான்லாம் உண்மையிலே இன்னொருத்திய இந்த அளவுக்கு பிரமாதமா கொண்டாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பாடல் வெற்றி அடையுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இசை, நான் இந்த சொல் போய் இப்படி சேரும்ன்னு கூட நினைக்கல. அந்த இசைய நான் முழுமையா நம்புனேன். ஏன்னா அவ்வளோ நல்ல அற்புதமான டியூன் அது. கதையும் அந்த மாரி நல்ல கதை. சரி, அதாவது அ 2 லெஜெண்டுகளுக்கு இடையில இருக்கும். கதைங்கிற ஒரு லெஜெண்டும், இசைங்கிற ஒரு லெஜெண்டுக்கு இடையில நம்ம இருக்கோம். இந்த 2 லெஜெண்டும் சேர்ந்து நம்மள தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அதுதான் நடந்தது. ஆனா பாடல் வரிகளும் சேர்ந்து அது மேல பேசப்பட்டுடுச்சு. அவ்வளோதான்.
அந்த மாதிரி எல்லா பாடலாசிரியர்களும் அவங்க திறமையை காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த கவலை மக்களுக்கு வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக நல்ல பாடல்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த மண் வந்து அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தான். எஸ். சார் நீங்க முன்னாடியே சொன்ன மாரி கண்ணதாசன் அவர்களோட வரியும், வாலி சாரோட வரிகளும் வந்து அ மக்களுக்கு வந்து மறக்க முடியாத வரிகள், பாடல்களா தான் நெறைய குடுத்துருக்காங்க அந்த காலத்துலருந்து. அதுலருந்து பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, படங்கள் வரக்கு முன்னாடி அவர்களோட பாடல்கள் வந்து வெளியானதே இல்ல. நிச்சயமா. ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு அந்த படத்துல இருக்கான்னே நம்ம அந்த காலத்துலருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இப்ப இருக்க சமீபத்துல வந்த படங்களாகட்டும், இப்ப இருக்க காலத்துல இருக்க படங்களுக்கு ஆடியோ லான்ச் அப்படிங்கிற விஷயமே ஒரு பெருசா நடத்துறாங்க. மியூசிக் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் படம் வெளிய வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் சார்? வணிகம் தான். நீங்க ஒரு பொருள கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மார்க்கெட்டிங் இருக்குல்ல. இப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மக்களுக்குமே சரி, பொழுதுபோக்குறதுக்கு என்ன இருந்தது? அதிகபட்சம் டெலிவிஷன் தான். டெலிவிஷன்லேயும் ஆ தமிழ் சார்ந்த விஷயங்கள், அந்த திரைப்படமோ, என்னுடைய வயசு காலகட்டத்தில பார்த்தா ஒளியும் ஒலியும் பார்த்துருக்கேன். என்ன சித்திரகாரன்னு ஒரு ப்ரோகிராம் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை என்னவோ ஒரு திரைப்படம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ எங்க அப்பா காலகட்டத்திலலாம் டிவியே இருந்திருக்காது வீட்ல. டெலிவிஷன் வந்திருந்தா கூட, அவங்களுடைய வறுமை, ஆ மின்சாரம் கூட இல்லாத வீட்ல தான் எங்க அப்பா, அம்மாலாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தொலைக்காட்சி பார்க்குறதுக்கு வழி இல்ல. அப்ப எங்க திரைப்படம் பார்ப்பாங்க? ஏதாவது நகரத்துக்கு வரும்போது, ஏதாவது விசேஷத்துக்குன்னு வரும்போது, அ திரைப்படம் பார்க்க வருவாங்க. எனக்கே நல்லா தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்லேருந்து நாங்க தஞ்சாவூர்ல குடியிருந்தாலும், பக்கத்தில ஒரு சிறு கிராமம். அங்கேருந்து ஏதாவது கல்யாணத்துக்கு, திருவிழாவுக்கு அப்படி தஞ்சாவூருக்கு வரும்போது, அந்த உதாரணத்துக்கு கல்யாணம்னு வச்சுக்கங்களேன். அப்போலாம் கல்யாணம் வந்து காலை முகூர்த்தம் ஒரு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும். அந்த 9 மணிக்கு முடிஞ்ச உடனே இருக்கிற பெண்கள்லாம் கூட்டிருவாங்க. ஒரு 50 பேர், 60 பேர் கூட்டிருவாங்க. என்ன பண்ணலாம்? முதல்ல ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிக்குவாங்க. "இத்தன நாள் பார்க்கலையே, ஏய் நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? அங்க அப்படி நடந்துருச்சாமே, இங்க இப்படி நடந்துச்சாமே." அது அதிகபட்சம் போனா ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் பேசிக்குவாங்க. அடுத்து, "ஏய் என்னடி பண்ணலாம்? ஏய் கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்திருக்கான்டி. நல்லா எல்லாம் ராமராஜன் அப்படி நடிச்சிருக்காராம் பார்க்க போலாம். சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்திருக்கான்டி. பிரபு சின்ன பிள்ளை மாரி நடிச்சிருக்கான் பார்க்க." அப்படிதான் படம் பார்க்க போவாங்க. அப்ப நானும் அவங்களோட சேர்ந்து படம் பார்க்க போயிருக்கேன். இப்ப இப்பலாம் அப்படி இல்ல. நமக்கு தட்டுனா மொபைல தட்டுனா பாட்டு, படம், என்ன ஹாட்ஸ்டார் இருக்கு, ஜியோ ஸ்டார் இருக்கு. என்னென்னவோ வடிவங்களும் இருக்கு தொழில்நுட்பத்துக்கு கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு. அன்னைக்கு ஒரே வடிவம் மக்களுக்கு திரையரங்கம் தான். அப்போ நீங்க ஆடியோ முன்னாடி வெளியில வராது. ரேடியோ பெட்டியில வந்தா தான். அதே நேரத்தில அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காதல் பாடல்களா இருந்தாலும் சரி, அ சோக பாடல்களா இருந்தாலும் சரி, கதையோட ஒட்டிய பாடல்களா தான் இருக்கும். நீங்க "ஆறு மனைவே ஆறு" பாடலையோ, "போனால் போகட்டும்" பாடலையோ, ஆ "கண்ணே கலைமானே" பாடலையோ, அல்லது சமீபத்தில இந்த 80களுக்கு பிறகு வந்த வாலியா பாடல்களையோ, நீங்க எந்த இப்ப "தூளியிலே ஆட வந்த" பாடலையோ, "நலம் வாழ எல்லோரும் பாடுவேன்" அந்த பாடலையோ, எந்த பாடலையுமே நீங்க கதையையும், அந்த காட்சியும் எடுத்துட்டு பார்க்க முடியாது. அதே மாரி நீங்க ஆடியோவ கேட்டீங்கன்னா, உங்க லைஃபோட இருக்கும். எவ்வளோ அழகா சொல்லியிருப்பார் பாருங்க. "விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. அதில் என்ன சோகம்?" அவ் அதாவது எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை உருவாகும். உருவாகிறத அதுக்குள்ளே தேங்கி நிக்காம, அதை கடந்து போறது எப்படி? அது ஒரு கையில இருக்க விரல் நகம் மூலியமா உருவாக்கிட்டார்ல. அதே மாரி தான் கண்ணதாசன். ரொம்ப எளிமையா சொல்லுவாரு. "போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன். "போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டார், இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏதடா?" முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு சித்தர் பாடல் தான் அது. அப்போ எல்லாரும் கனெக்ட் ஆகுது. நீங்க எத்தன அன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகள், அதாவது விவரம் தெரிஞ்ச ஓரளவுக்கு அந்த தமிழ் தெரிஞ்ச, விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் கேட்டிருந்தாலும், அந்த பாடலோட வீரியம் அவங்களோட போய் இருந்திருக்கும். அது தங்குனதுனால தான் இன்னை வரைக்கும் நம்ம கேட்க முடியுது. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, நான் ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம், அல்லது ஒரு நம்பிக்கை இழப்பு, இல்ல இது நடக்குமா, நடக்காதான்னு ஒரு கலக்கம் இருந்தா, நிச்சயம் நீங்க போய் உடனே மயக்கமா, கலக்கமா பாடல தேடுவீங்க. ஆமா சார். என்ன? சரிங்களா? ஒரு போராட்ட பாடல்னா, போராடடா அந்த பாடல் எடுத்து நம்ம கேட்போம். நமக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி உருவாக்கிக்குவோம். இ இ அந்த நேரத்தில ஒரு குத்து பாடலையோ, அல்லது 100 மில்லியன்ஸ் போன ஒரு பாடலையும் நம்ம தேடி எடுக்க மாட்டோம். நீங்க 100 மில்லியன்ஸ் போன பாடல்கள்லாம் வந்து அந்த ட்ரெண்டுக்கான பாடல்கள். சரிங்களா? அது எப்பொழுதுமே அது ஒரு ஜாலி மூட்ல போயிரும் அது. ஆனா நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அ ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் இருக்கும் அது. நீங்க அங்க தேடி போயி நீங்க வங்கியில சேர்த்து வச்சிருக்க அக்கவுண்ட் மாரி தான் அது. நம்ம டெட் மணின்னு சிலர்லாம் வச்சுக்குவோம்ல கையில. அந்த மாரி தான் பாடல்கள் கூட நான் நான் நெனைக்கிறேன். இப்ப எனக்குமே நெறைய சொன்னது தான். ரொம்ப சோர்ந்து போயிருக்க நேரங்கள்ல நான் அந்த பாடல் தான் கேட்பேன். போனால் போகட்டும் படம் தான். அதில கிடைக்கிற உற்சாகம் வேற எதுலயுமே கிடைக்காது. ஆனா அவ்ளோ நம்பிக்கை இருக்கும் அதுல. இந்த மனித பயணத்தோட யாத்திரை என்ன? மரணத்தை தேடிய உயிர் பயணம் தான் இந்த மனித வாழ்க்கை. அப்ப இதுக்குள்ள என்ன நிலையாமை இருக்கு? என்ன நிலைத்து இருக்குங்கிறதெல்லாம் அந்த பாடலுக்குள்ள கண்ணதாசன் அடுக்கி வச்சுட்டு போயிருப்பாரு. நெறைய சொல்லியிருக்காரு. "ஆறு மனைவி ஆறு."
அதில் அவர் போடாத பட்டியலா? என்ன? அப்போது நீங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து ஒரு பாடலை எழுதும்போது அல்லது ஒரு படைப்பை கொடுக்கும்போது, அது எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும். இப்போ நான் என் குழந்தைக்கு வயசு அ ஒ பெண்ணுக்கு 12 வயதாகுது, மகனுக்கு 6 வயதாகுது. அவனும் நாளை வந்து போனால் போகட்டும் பாடலை விரும்புவான். அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கும் ஏதாவது ஒரு ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நடக்கும். அப்ப அந்த பாடல் கேட்பான் அவன். அல்லது கேட்டிருப்பான் இப்ப ஏற்கனவே. நான் வீட்ல போட்டு, போட்டு கேட்கும்போது, அவனுக்கு அது காதுக்குள்ள ஆனா அப்ப அவனுக்கு முட்டை கலக்கி தான் பிடிக்கும் இப்ப. இந்த பாடல் அவனுக்குள்ள போய் உள்ள ஸ்டோரேஜ் ஆயிட்டு இருக்கும். அது எப்போ அவனுக்கு பிடிச்ச பாடலா மாறும்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவன் நகருவான்ல ஒரு காலகட்டத்தில. ஆமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அத தேடுவான் அவன். அப்ப இந்த நல்ல பாடல்கள் எல்லாம் எல்லோருமே ஒரு நேரத்தில தேடுவோம். அப்ப நல்ல பாடல்கள் குடுக்குற பாடலாசிரியர்களும் இங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது மாறவே மாறாது.